அதாவது நம்ம ஊரில் ஓலையில் எழுதியிருக்க மாதிரி அவங்க மூங்கில எடுத்து பதப்படுத்தி இங்கு அவங்களே உண்டாக்கி அதில் எழுதி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க காலிகிராஃபிக் பெனில். ஸோ இப்படி இவங்க எழுதின இந்த புக்குக்கு பேர் ஐச்சிங். ஐச்சிங் வந்து கடவுள் நம்பிக்கை அது ரிலேட்டடானதா இல்லை அதுக்கும் சம்மந்தம்? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ரிச்சுவல்ஸ் எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அதெல்லாம் அங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பொங்கல் இடுறது, விளக்கு போடுறது, அந்த மாதிரி பரிகாரம்லாம் ஐச்சிங்ல இருக்கா? ஏன் இல்லாமல் எந்த காலத்துக்கு வேணாலும் பொருந்து. இது எந்த காலத்துக்கு வேணா பொருந்துங்கிறதுக்கு இப்போ யாருடைய என்ன மாதிரி ஆட்சி நடக்கும்னு சொல்லி எல்டஸ்ட் சன் ஃபாலோயிங் த ஃபாதர். தமிழ்நாட்டில் சைனால இந்த மெத்தடை இப்போ யூஸ் பண்ணுறாங்களா? ரிலிஜன்ல இது டீப் ரூட்டட். டாவோயிசம், புத்திசம் அண்ட் கன்ஃபியூஷனிசம், இந்த மூணு சிஸ்டம்லேயும் ஐச்சிங் வில் பி தேர். நம்ம தமிழ்நாட்டில் ஜாதகம் பார்க்குற மாதிரி எண் கணிதம், நாடி ஜோதிடம், இந்த மாதிரி நிறையா ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி சைனீஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரெடிக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஐச்சிங் மெத்தட். அது மூலமாக நம்ம ஃபியூச்சர் இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஐச்சிங் ப்ராக்டிஷனர் ஆர் அட்வைஸ்னர் ப்ரெடிக்ஷனர் என்னன்னாலும் சொல்லலாம். சுப்பிரமணியன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஐச்சிங்கை பற்றி நமக்கு நேயர்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. இது ஒரு வித்தியாசம் என்னென்னா, இதை எழுதினவங்க வந்து ராஜாக்கள். ஓகே. முதல்ல எழுதின ஒரு பேர் கிங் ஃபூசின்னு பேர். பல ஆயிரங்கள் வருஷங்கள் கடந்த பிறகு கிங் வென்றவர் ஒருத்தர் எழுதியிருப்பார். அதில் அவருடைய சமகாலத்தில் டியூக் ஆஃப் ஜாவ், கிங் வென்னுடைய மகன், அவரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். இவங்க 3 பேரும் எழுதினது சேர்த்து பேம்பு ரைட்டிங்கில் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் ஓலையில் எழுதியிருக்க மாதிரி அவங்க மூங்கில எடுத்து பதப்படுத்தி இங்கு அவங்களே உண்டாக்கி அதில் எழுதி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க காலிகிராஃபிக் பெனில். ஸோ இப்படி இவங்க எழுதின இந்த புக்குக்கு பேர் ஐச்சிங். ஐச்சிங் வந்து கடவுள் நம்பிக்கை அது ரிலேட்டடானதா இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம்? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகே. மதம், உணர்வு அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்டது அவங்களோட, அதோட இதெல்லாம் இன்டர்ஃபியரே பண்ணாது. ஓகே. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ரிச்சுவல்ஸ் எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அதெல்லாம் அங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. உதாரணத்துக்கு த கிங் கோஸ் டு த ஏன்செஸ்ட்ரல் டெம்பிள், கோயிலுக்கு போகிறது, ஆஃபரிங் வைக்கிறது. த ஆஃபரிங் ஆஃப் த ஈஸ்டர்ன் நெய்பர் இஸ் நாட் குட் ஆஸ் த வெஸ்டர்ன் நெய்பர். இவங்க ரெண்டு பேரும் பொங்கல் இடுறது, விளக்கு போடுறது, அந்த மாதிரி பரிகாரம்லாம் ஐச்சிங்ல இருக்கா? ஏன் இல்லாம சொல்லியிருக்கோம். அது வந்து டேஞ்சர். அதாவது நீ வந்து கிடா வெட்டுறதுக்கு பங்காளியோட போகும்போது இங்க உள்ள சொத்துக்களை பத்திரப்படுத்தாம இடத்துல காவல் வைக்காம போயிடுவான். தட் வில் பிரிங் டேஞ்சர் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு லேடி என்கிட்ட படித்தாங்க. அவங்க மெடிக்கல் பல்ஸ் டயக்னோசிஸ் டாக்டர். அவங்க முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு பதில் வந்தது. அந்த பதில் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி இருந்தது. எப்படின்னா, ரிசீவ் த்ரூ கப்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வாட்டர் த்ரூ த விண்டோ. அவங்களுக்கு அது புரியல, என்ன சார் இது அப்படின்னு. இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு. அப்போ சொல்கிறான் அந்தம்மா, சார் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் கோயிங் டு காசி ஃபார் ஆஃபரிங் பிண்ட தர்ப்பணம். இங்கே சொன்னது என்ன? ரைஸ் அண்ட் வாட்டர். பிண்ட தர்ப்பணத்தில் என்ன இருக்குது? ரைஸ் அண்ட் வாட்டர். இடம் மாறிச்சே தவிர பொருள் மாறல. இப்போ அதுக்கு வச்ச அது பண்ணுற இன்டென்ஷன் மாறல. ஓகே. மெத்தட் மாறல. அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஒரு பெண்ணை கூட அனுப்புவாங்க, கையாள் மாதிரி. அதை பற்றி சொல்லியிருக்கோம் சாப்டர் நம்பர் 54. எப்போ வேணாலும் நம்ம எந்த காலத்துக்கு வேணாலும் பொருந்து, யாருக்கு வேணாலும். ஆமாம், இது எந்த காலத்துக்கு வேணா பொருந்துங்கிறதுக்கு இப்போ யாருடைய என்ன மாதிரி ஆட்சி நடக்குன்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்னா, எல்டஸ்ட் சன் ஃபாலோயிங் த ஃபாதர். ஓகே. தமிழ்நாட்டில் அது எங்கே எடுத்து படிக்கிறவங்களை பொறுத்து. ஓகே. அவர் படித்தாருன்னா அவருக்கு அதை பொருந்தும். நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தும். வேறு யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு பொருந்தும். ஓகே. ஸோ அது அர்த்தம் என்னென்னா, இட் இஸ் அ யூனிவர்சல் அப்ளிகேஷன் ஓகே ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செவரல் தௌசண்ட் ஆஃப் பீப்புள். படித்தவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். ஓகே. இதில் என்ன சப்ஜெக்ட் இல்லைன்னு நம்ம தேடணும். தேடி, ஆனால் அதுக்கும் விடை இருக்குது. அதில் அதுக்கும் க்ளூ இருக்கும். ஏதாவது நிச்சயமாக இருக்கும். ஒரு பையனை காணாமல் போயிட்டான்னு சொல்லி ஃபோரமில் போட்டிருந்தாங்க. அவனே அந்த ரீடிங் எல்லாம் பண்ணிட்டான். இந்த இமேஜ் போட்டுட்டு கமெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ப்ளீஸ் அப்படின்னு போட்டும்போது நான் சொன்னேன், மலைக்கு மேலே ஒரு குளம் இருக்கும், அந்த ஏரியாவில் அவனை போய் தேடி பாருங்க.
அவன் முதல்ல கொஞ்சம் கேலி பண்ணுற மாதிரி பேசினான். அப்புறம் அவங்க போய் தேடி பார்க்குறாங்க, மலைக்கு மேலே குளம் இருக்கு. ஓ! இதில் அந்த இமேஜில் இருக்கும். அங்க அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியலையா? தெரியாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கிங் மாதிரி அவர். ஓகே. அப்போ முன்னாடி நடந்தது. இன்னும் கொஞ்சம் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். கேஸ் ஸ்டடி. ஒரு நபர் இது கேள்வி கேட்டவர் வந்து ஒரு நபர் எப்படின்னா வேலைக்காக வந்து உட்காந்துருக்கார் முன்னாடி. நான் ரீடிங் பண்ணிட்டு சொல்கிறேன். லுக் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் த வெஸ்ட். மேற்கு திசையில் உனக்கு வேலை அப்படின்ட்டு இந்தியா மேப் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இந்தியாவுக்குள்ளே மேற்கில் பார்க்கணுமா? இந்த பக்கம் அவர் இருக்க இடத்துல சென்னையில் இருக்காரு. ஓகே. இது மேற்கு பக்கம். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் உனக்கு ஜாப் கிடைக்குங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், த கரண்ட் ஒர்க்ட் இன் பியர் இண்டஸ்ட்ரி. மை மார்க் இன் த மேப் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் பியர் ஃபேக்ட்ரிஸ். ஓகே. ஸோ ஃபிட்டிங் இஸ் தி ஆன்சர். சர்ப்ரைசிங். ஓகே. நான் பியர் இண்டஸ்ட்ரியெலாம் வேலை பார்க்குறேன், காமிச்ச இடத்துல அதே தான் இருக்கு. அவர் அந்த பெல்ட்டில் தான் பியர் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த கேஸ் வந்து ஒரு பர்சன் இஸ் ஹேவிங் என்ன பிஸ்னஸை தாண்டி ரிலேஷன்ஷிப் ஒருத்தரோட பில்டப் பண்ணிக்கிறார். அவருக்கு வந்து ஹெட்டிங் என்ன தெரியுமா? ட்ரெட்டிங்னா புலிவாலை பிடிக்கிறது. ஆபத்து. அதில் நான் என்ன பதில் எழுதி வச்சுருக்கேன், டு நாட் கோ பியாண்ட் யுவர் டியூட்டி. உன்னுடைய கடமைகளுக்கு தாண்டின உறவு வச்சுக்கூடாது. கீப் டிஸ்டன்ஸ், விலகி நில். இவருடைய கேள்வி என்னென்னா, நான் அந்த நபரோட என்னுடைய உறவை வளர்த்துக்கணும். அவருக்கு வார்னிங். இது ப்ரெடிக்ஷன் கேட்குறவங்களா அதை அப்ளை பண்ணுறாங்களா? நல்ல கேள்வி, உண்மையில ரொம்ப நல்ல கேள்வி. அதான் எப்படின்னா, இந்த பதிலை நீங்கள் மதித்து எடுத்துக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகே. நீங்கள் உங்கள் வழியே போகலாம். எப்படி எனக்கு அது என்ன ஒன்றும் பண்ணாது, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம், பார்க்காதவங்க உன்னுடைய இஷ்டம். அதான் என்ன சொல்லுன்னா, இதில் ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன் அது சாப்டர் 4ல் சொல்லும். இட் இஸ் த இன்னசென்ட் சைல்டு சீக்கிங் மை விஸ்டம். First time, if you ask me with respect and reverence, I reveal a favorable omen. When you don't believe and when don't respect, if you ask me again, I don't give a favorable answer. கோபம், கண்டிப்பு, உணர்த்துதல், இது இருக்கு பாருங்க. It was the ignorant child who sought me. When the divination was first conducted, I spoke. டு ஆஸ்க் ட்வைஸ் த்ரைஸ். ஒரே கேள்வியை, அதாவது வார்த்தை ஜாலங்களால் ஜெயிக்க பார்க்குறது, அது பண்ணால் தப்பு. when there is disrespect, I don't reveal a favorable woman. இந்த சாப்டரில் ஐச்சிங் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தும். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு டைம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதே மாதிரி இதில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், கண்டிக்கிறத பற்றி இது சொல்லியிருக்கோம். எப்படி ஸ்கூல் பசங்களெல்லாம் அடித்து அவங்களெல்லாம் இன்ஜர் பண்ணாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லும். இன் டிஸ்பெல்லிங் இக்னரன்ஸ் இட் இஸ் நாட் ஃபேவரபிள் டு ஆக்ட் அஸ் எனிமி. அதாவது அந்த அறியாமையை விளக்குற அந்த சந்தர்ப்பத்தில் அவனை எதிரி மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த அறியாமையை போக்குறதுக்கான வழியை உண்டாக்கணுமே தவிர அவனை போட்டு அடித்து தும்சம் பண்ணக்கூடாது. அது நடந்தது, கோர்ட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்களில் நிறைய பார்க்க முடியுது. அதாவது நம்ம படிக்கிற ஒன்றையும் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும், சேர்த்துக்கு உணர்த்திக்க முடியும். ஓகே. சைனால இந்த மெத்தடை இப்போ யூஸ் பண்ணுறாங்களா? எனக்கு சைனாவில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இது ஐச்சிங் அங்கேயும் உண்டு. ஓகே. அங்கேயும் உண்டு. ஆனால் இப்போ வெளியில் தெரியாது, பிகாஸ் தி ஸ்டேட் இஸ் கம்யூனிஸ்ட் மைண்டட். ஓகே. பட் ரிலிஜனில் இது டீப் ரூட்டட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் டாவோயிசம், புத்திசம் அண்ட் கன்ஃபியூஷனிசம். ஓகே. இது 3 ப்ரிவைலிங்காக இருக்கும். இந்த 3 சிஸ்டம்லேயும் ஐச்சிங் வில் பி தேர். அதை சொல்லணும்னா, there is a writing called Tao Te Ching. அதில் சாப்டர் நம்பர் 42ல் ஒரு பொயட்ரி இருக்கும். அந்த பொயட்ரி என்ன சொல்லும்னா, ஃப்ரம் நத்திங் கேம் ஒன் gave birth to two gave birth to four, they gave birth to many. Okay. The 2 power progression, 2 power matrix. Chain of reactions for you. 2 power. Okay, 2 power 4. லிட்டரலாக நீங்கள் அந்த ஃபார்முலா போடவே 64 அந்த மாதிரி. NCR P to the power of R Q to the power of N minus மேக்ஸ் ஃபார்முலா. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பழசு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சயின்டிஃபிக், மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன்.